பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இந்த வீடியோவை வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போவோம். நிறைய டாக்டர்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் இருந்து நமக்கு 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எம்சிசி நீட் பிஜிக்கு நமக்கு கவுன்சிலிங்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து ப்ராப்பரான ஷெடியூல் இல்லை, சீட் மேட்ரிக்ஸ் இல்லை, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சாய்ஸ் லாக்கிங் எப்போ பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ என்ன நடந்துக்கிருக்கு, எதனால் வந்து நமக்கு எம்சிசி இந்த வருஷம் வந்து ஒரு ஷெடியூல், ப்ராப்பரான ஒரு ஷெடியூலோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இந்த மாதிரி ப்ரௌச்சர் எதுவுமே விடாமல் கவுன்சிலிங்கை வந்து இவங்க ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு, எதனால் வந்து இவ்வளோ டிலே ஆகுது. எல்லாருக்கும் தெரியும், 20ஆம் தேதி வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம இந்த ஆண்டு வந்து இந்த நீட் பிஜி எக்ஸாம் கடைசி நேரத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொடுத்தனால கேஸ் ஃபைல் பண்ணி லாஸ்ட் வீக், அதாவது 20ஆம் தேதி வந்து நமக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. யாருக்குன்னா என்பிஏ மற்றும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, கடைசி நிமிடத்தில் தேர்வு முறையை வந்து ஏன் வந்து நீங்கள் மாற்றுறீங்க, ஸோ அதற்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடந்துச்சு, இதுக்கும் இந்த கவுன்சிலிங்க்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முதுகலை நீட் பிஜி 2024 வேட்பாளர் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிடவிட் வந்து அடிஷ்னலாக வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு ஏற்கனவே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டு வந்து எக்ஸாம்ஸில் வந்து அந்த 2 பேட்டர்னை நடத்துதில் ஒரு டிரான்ஸ்பரண்டாக அந்த எக்ஸாம்ஸ் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ண இந்த நிலையில் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது. ஐ மீன் கவுன்சிலிங்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் எம்சிசி வந்து ப்ராப்பரான ஷெட்யூல் எதுவுமே கொடுக்காம பண்ணுறதுனால நிறைய டாக்டர்ஸ் வந்து குழப்பத்தோடு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு அஃபிடவிட், அதாவது கூடுதல் பிரமாண பத்திரம் வந்து இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த அந்த மனுவே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. யாருன்றது எல்லாருக்கும் தெரியும், இந்திய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கை வந்து 27ஆம் தேதி வந்து தற்காலிகமாக இப்போ டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா 27ஆம் தேதி வந்து 20ஆம் தேதி நடந்த கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து இப்போதைக்கு ஒரு டென்டேட்டிவான ஒரு லிஸ்ட்டில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. 27ஆம் தேதி இதோட கேஸ் வந்து ஹியரிங் வருது. இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஸ்ட்ராங்காக வந்து ஒரு அஃபிடவிட் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ். அப்போ வந்து கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இருக்குது. எனவே கலந்தாய்வு செயல்முறை தொடர்பான கவலைகள் தான் நிறையவே இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது எப்போ நடக்கும், ஆனால் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்து அவசரமாக ஏன் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த கேஸை பொறுத்தவரையும் டாக்டர் ரீமா சிங் ஒவ்வொரு ஆண்டும் கவுன்சிலிங் செயல்முறையில், அதாவது இவங்களுடைய இந்த கேஸில் ஆஜரானவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் கொடுத்துருவாங்க. அந்த ஷெடியூல் கொடுத்ததுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தொடங்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தவிர இனி வரையும் எந்த ஒரு அறிவிப்பும் வரலை அப்படின்ற மாதிரியும் ஸோ குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நிறைய டாக்டர்ஸும் பண்ணிட்டாங்க. பண்ணாலும் இன்னும் சில டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அறிவிப்பு வந்து இன்னும் கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் 10 வரல. பட் 6ஆம் தேதி ஒரு ஷெடியூல் வந்துச்சு. அந்த ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக இருந்ததை விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. அந்த ஷெடியூலை நம்பி நம்ம கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி மாணவர்கள் வந்து நிறைய பேர், ஏன்னா ப்ராப்பரான ஷெடியூல் இல்லை, ப்ராப்பரான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பி நாங்கள் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் நிறைய டாக்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த எக்ஸாம்ஸை வந்து கடைசி நிமிட மாற்றங்கள், அதாவது 2 ஷிஃப்டிங்காக வச்சது இந்த ஆண்டு வந்து மாணவர்களிடையே நிறைய குழப்பங்களும் ஏற்பட்டுச்சு. அதனால் அதுக்கு வந்து நீங்கள் பதில் அளிக்கிற வரையும் இந்த கவுன்சிலிங்கை நடத்தக்கூடாதுன்ற மாதிரியும் இப்போ இன்னைக்கு ஒரு அஃபிடவிட் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க.
ஸோ கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதான்றத, இல்லை தள்ளி போகுமா, இல்லை எப்போ நடக்கும் அப்படின்றத எம்சிசி இன்னி வரையும் சொல்லலை. இன்னும் ப்ராப்பரான ஷெட்யூல் வரல. ஸோ நாளைக்கோ நாளான்னைக்கோ இல்லை கேஸ் முடிஞ்சு வருமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி இந்த ஒரு கேஸ்னால தான் இப்போ அந்த கவுன்சிலிங்கோடைய ஷெட்யூல் வந்து இவ்வளோ தள்ளி போகுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ்.